ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமக்கு கோபத்தை ஆற பண்ணும். கண்ணை மூடி ஒரு தடவை அந்த ஜெபத்தை பண்ணிடுவோமா? எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். அது பாடல் புத்தகத்திலே புத்தரிசி கீதங்களிலே 36வது பாடல். அடைக்கலமே உம தடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமையானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அன்பினால் அழைப்பவரே, நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிழ்ந்த தாசம், மாசற்காலும் பாதம் பற்றியுமே. மாசில்லாதவே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் பணிந்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரே சுவை சொல்லுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கடவுளும் செயலும் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னதங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் இன்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கடவுளை நடத்தும் கர்த்தரீரல்லோ, ஒப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, ஒப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அழுகையில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்று பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே,
உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சரிதானா? இப்போ என்ன செய்ய போறோம்னா, கர்த்தர் செய்த நன்மையில ஒவ்வொன்றும் நினைத்து நம்ம என்ன செய்ய போறோம்? தேவனை துதிக்க போகிறோம். அதற்கு முன்னால நம்மளுடைய துதியின் ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன் அப்பா. சங்கீதம் 85:12 இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் உள்ள அனைத்து சம்பவங்களையும் மறைந்த நமக்கு தேவன் சொல்கிற ஒரு அருமையான ஒரு ஆறுதலின் வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம வாசித்திருக்கிறோம், அனுபவங்களை கண்கூடாக அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இன்று நம்முடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்பாமா? ஆண்டவரே, தாவீது சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? வசனம் சொல்கிறது, என்னை என்றும் போதித்து கர்த்தர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், சுவாமி, நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும் அனுபவத்துக்குள்ள வாரும் சுவாமி. ஒப்புரவாகுதல் என்பது இன்றைய நாளினுடைய தலைப்பு. ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் தேவன் முதலாவது சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு ஒப்புரவாக்குதலை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த நாளில் ஆண்டவரே, ஒப்புரவாக்குதலின் நாளை நான் அனுசிக்கிறேன். எனக்கு நானே ஒரு ஒப்புரவாக்குதலை கொண்டு வர வேண்டும் சுவாமி. எனக்கு நீர் அதை உதவி செய்வீரா சுவாமி? எனக்கு நானே ஒரு ஒப்புரவாக்குதலை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இடைபட வேண்டும். ஹல்லேலூயா. இதனால கேட்க போறோம், ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆராதனைக்காக நான் வரவில்லை சுவாமி, எனக்கு நான் ஒரு ஒப்புரவாகுதலின் அனுபவத்துக்குள்ள நான் வர வேண்டுமே ராஜா. என்னை ஆராய்ந்து பாரும் அப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஆண்டவரே, நித்திய வழியிலே நடத்துகிற தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும் சுவாமி. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பாமா? எத்தனையோ நாட்களிலே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் வாயின் வார்த்தைகளை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் மீறி நடந்தனே, எனக்கு நீர் உதவி செய்யும் அப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எனக்குள் ஒரு ஒப்புரவாதல் என் மூலமாக எனக்குள்ள நான் வர வேண்டும் சுவாமி, என்னோடு நீர் இடைப்படும் ஐயான்னு சொல்லி கேட்போமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து அர்ப்பணித்து கேட்போம். ஒருவேளை மறுபடியுமாக இந்த சந்தர்ப்பம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் என்பதற்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஆண்டவரே, இந்த நாள் ஒருவேளை இந்த அருமையான நாள் தேவனோடு எனக்குள்ளாக நான் ஒப்புரவாதலுக்குள்ளாக செய்கின்ற ஒரு கடைசி நாளாக இருக்கலாம் சுவாமி. நான் ஒப்புரவாகி கொள்ள எனக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, தினமும் நான் வேதம் வாசிக்கிறேன் அப்பா, தினமும் நான் பாடங்களை நான் படிக்கிறேன் சுவாமி, வசனங்களை நான் மனப்பாடம் செய்கிறேன் அப்பா. என் மனதிலே பாடல்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேலைகளை செய்யும் பொழுது கூட ஆண்டவரே, நான் பாடல்களை கேட்டுக்கொண்டே பாடல்களை அதோடு இணைந்து பாடிக்கொண்டே நான் செய்கிறேன். ஆனாலும் என்னை மீறிய என் சுவாபத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற சாத்தானின் சத்தங்கள் ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்ள மாற எனக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எஸ், கர்த்தர் நன்மையானதை என்னுடைய வாழ்க்கையில தர வேண்டும் என்று சொன்னார்.
நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் போதிக்கிறார் என்று நான் அறிந்து நான் நடக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய போதனையை நான் கேட்க எனக்கு அருள் தருமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஒரு விசை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். மறுபடியும் ஒரு விசை அந்த ஸ்டான்ஸா மட்டும் பாடுமா? என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து கேட்போம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதித்து என்னை நடத்தும் சுவாமி. என்னுடைய மற்றவர்களுடைய சத்தங்களோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சத்தங்களோ, அல்லது எனக்கு நன்மையானதை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மற்றவர்களின் சத்தத்தையோ, அல்லது எனக்குள்ளே இருக்கின்ற என்னுடைய ஜென்ம ஸ்வாபத்தின் தேவையில்லாத சத்தங்களையோ நான் கேட்கக்கூடாது சுவாமி. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவரே, அப்படியே இதயத்தில் கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேரே மகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் கேட்ட என் காதுகள், என் உள்ளத்தில் இருக்கிற அநேகமாயிரம் துக்கங்களால் மடிந்து போகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நீ தான் சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி உலகம் பார்த்து கொண்டே இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த துக்கம், தேவனுடைய வழிநடத்தல் மறைந்து போயிட்டோ என்று சொல்லி கவலையோடு இருந்த நாட்கள். யோசேப்புடைய தகப்பனுக்கோ தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் சென்ற துக்க நாட்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் இந்த நிமிஷத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் அப்பா. என்னை நான் மாற்றிக்கொள்ள உதவி செய்த தேவன் தாமே. இப்பொழுது தானே ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த துக்கத்தை மாற்றி கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே, யாக்கோபுடைய அந்த மரணத்தின் விளிம்பின் வேதனையை மாற்றி கொடுத்தவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நீர் செய்ய மாட்டீரா? தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக கொடுமா. வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நான் தேவனுக்கு ஏற்ற வழியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் படுகின்ற பாடல், நான் படுகின்ற கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள், துக்கங்கள், ஆண்டவரே இன்னும் 2 நாட்களிலே ஆண்டவரே நான் உம்முடைய அருமையான பாடுகளின் தினங்களை நான் ஆசரிக்க கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்களோ என்னுடைய துன்பங்களோ என்னை மீறி போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் எனக்கு மாற்றி தருமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உற்சாகமா பாடுவோமா? என் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னார். தேவனே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து விட்டேன் சுவாமி. கண்களை மூடிய வண்ணமாகவே அநேகருக்கு இது அழகாக தெரிந்த பாடல். தேவனுடைய சமூகத்தில் பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம மனதார பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் பறந்து போய்விடும். நம்பிக்கையோடு பாடுவோமா? சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள்
சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நான் காலடி வைத்திருக்கிறேன். என்னுடைய பெருமூச்சுகள், என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் தேவனுடைய சமத்துல இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார், இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இருதயம் நொறுங்குண்டு வந்து நிற்கீங்களா? ஆண்டவரே, உங்கள் ஜெபத்தின் பாடலாக ஒரு நம்பிக்கையின் அச்சாரமாக நான் பாடுகிறேன் சுவாமி. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இன்னும் எத்தனை நாள் இந்த பாடுகள் சுவாமி? இன்னும் என்னுடைய கஷ்டத்துக்கு முடிவே இல்லையா? வசனம் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் ராணிக்கு மேலாக நம் தேவன் நம்மை சோதிக்கவே மாட்டார், கஷ்டங்களை தரவே மாட்டார். ஒரு துச்ச கட்டத்துல தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தவுடனே தேவன் ஒரு பெரிய விடுதலை தருகிறாராம். பாடுவோமா? நம்பிக்கையோடு பாடுவோம். ராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நம்பிக்கையோடு சொல்லுவோம். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாயிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாயிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
அழியாத தேவனுடைய ஆறுதலின் கரத்துக்குள்ளாக அடங்கியிருக்கிற நாம் தேவனை நோக்கி எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசனத்தின் மூலமாக நான் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எனக்கு பாக்கியத்தை தாருமையான்னு சொல்லி கேட்போமா? அழகா தேவன் சொல்லிட்டாரு, திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்கவே மாட்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோவான் 2:5 சொல்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள். கர்த்தர் நன்மையானதை என்னுடைய வாழ்க்கையில், கர்த்தர் நன்மையானதை என்னுடைய சுயத்திலே, கர்த்தர் நன்மையானதை என்னுடைய குடும்பத்திலே தர வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நன்மையானதை நான் பணி செய்யும் ஸ்தலத்திலே தர வேண்டும் என்று சொன்னார். நான் தொழில் செய்யும் ஸ்தலத்திலே தர வேண்டும் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன் அப்பா. உம்முடைய பிரசனத்தினால நான் நிரம்பி இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய வஸ்திர தொங்கலின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தருமையா ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஒரு விசை முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போமா? நான் எங்கே நிற்கிறேன் என்பதல்ல, நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். முழுமையாக நீர் என்னை ஆட்கொள்ளுமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே உம்முடைய உன்னதமான அனுபவத்தை இந்த நேரத்தில் எனக்கு தாரும் ஐயா. அந்த உன்னதமான அனுபவம் எனக்கு பலத்தை தர வேண்டும், எனக்கு சுகத்தை தர வேண்டும், எனக்கு ஜீவனை தர வேண்டும் ஐயா. ஆண்டவரே நீர் என்னை முழுமையாக நிரப்புமாப்பா. உலகத்தின் கவலைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வைத்து விட்டேன். என் கண்ணீரை எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு இப்பொழுது சுவாமி உம்மை நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்பா. எஸ், நீர் எனக்கு தரப்போகிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்க உங்க பிரசனத்தில் நான் சிறகில்லாமல் பறக்கின்ற அனுபவம். ஹல்லேலூயா. தேவன் யாரை நிரப்புகிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவம் நடக்கும். ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய பரிசுத்தத்தால் நிரப்பும் சுவாமி. உங்க பிரசனத்துல நான் சிறகில்லாமல் பறக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி அனைவரும் கண்களை மூடுவோம். அனைவரும் கண்களை மூடி அந்த பிரசனத்தை தேவனுடைய சமத்துல உணர்வோமா? சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். குடும்பத்தின் மக்கள் மத்தியில் நம்ம குறைப்பிணைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உதவாத என்னை கூட உருவாக்கி என்னை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிற தேவன். உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை மெய்யாக மாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி பாடுவோமா? ஒன்றுக்கும் உதவாத என்னை கூட உருவாக்கி எடுக்கும்
அருமையான தெய்வம் நம்முடைய தெய்வம். உண்மையான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தின் அனுபவத்தால நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பலவீனத்தை மீறி உம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் சுவாமி எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். உம்முடைய பாடல்கள், உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாக இருக்க கிருபை தரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, மெய்யான அந்த சிறகுகளின் அனுபவத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து பறந்து செல்லும் அனுபவத்தை நீ தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டோம் அப்பா. நாங்கள் அல்ல உம்முடைய சத்தம் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்தில் தானே, இந்த நாட்களில் தானே தேவன் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை நாங்கள் உணர அனுபவிக்க கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரை துதித்த நாம், ஆண்டவரை ஸ்தோத்தரித்த நாம், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற நாம் நம்முடைய நினைவுகளை ஒருமனப்படுத்தி இன்றைக்கு நாம் துதி ஆராதனையில் கேட்டது போல கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அதற்கு என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலியாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலியாகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீர், அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். ஒப்புரவாக்கும் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையினால் உம்மோடு கூட ஒப்புரவாக்குவீராக. அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து ஆண்டவரே எங்களை பிரித்து எடுத்து அனைவரோடு கூட இணைந்து பயணிக்கத்தக்கதான கிருபைகளை தந்தவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களில் வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென்.
இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நன்மையானதை தரும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏனென்று சொன்னால் நாம் பாடினோம், நான் நம்புவது அவராலே வரும், அவருடைய வார்த்தையினாலே வரும். பாரிஸில் லௌரி என்கிற அருங்காட்சியகம், அந்த அருங்காட்சியகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஓவியங்கள்லாம் இருக்குமா. தலை சிறந்த ஓவியங்கள், மைக்கேல் ஏஞ்சலோ, அதே போல் ராபர்ட் பால் ரூபன்ஸ் அவருடைய ஓவியம், அதே போல் லியாண்டோ டாவின்சி, இப்படி மிகப்பெரிய ஓவியர்களுடைய ஓவியங்கள் அந்த அருங்காட்சியகத்தில் இருக்குமா. அந்த அருங்காட்சியகத்தில் இப்படிப்பட்ட ஓவியர்களுடைய ஓவியங்களை இளம் ஓவியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வரைந்து கொள்ளலாம். எத்தனை வருட காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை வரைந்து கொள்ளலாம். அமல் டாக்கர் என்கிற ஒரு ஓவியர், இளம் ஓவியர், அவருடைய கனவு ஓவியர்களான 3 ஓவியர்களினுடைய ஓவியங்களை அவர் வரைய ஆரம்பித்தாராம். மைக்கேல் ஏஞ்சலோ, ராபர்ட் பால் ரூபன்ஸ், அதே போல் லியாண்டோ டாவின்சி, அவருடைய ஓவியங்களை அவருக்கு மிக சந்தோஷம். அவர்களுடைய ஓவியங்களை எல்லாம் வரையும் போது மிக கவனமாக வரைந்தாராம். ஒவ்வொரு நாளும் தன்னை மெருகேற்றி கொண்டே இருந்தாராம். ஒரு 30 ஆண்டுகள் ஆனதாம். 30 ஆண்டுகள் கழித்த அவர் பார்க்கும்பொழுது ஒரு கைத்தேர்ந்த ஓவியரானாராம். 30 ஆண்டுகளும் லௌரி அருங்காட்சியகத்திற்கு போய், அந்த பாரிஸில் இருக்கிற அருங்காட்சியகத்திற்கு போய் இவர் வரைந்து கொண்டே இருப்பாராம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பிடிக்குமாம் அந்த ஓவியங்கள். எப்படியாவது கைத்தேர்ந்த ஓவியராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டாராம். இந்த செய்தி யார் ஒருவர் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த செய்தி. இன்று அளிக்கின்ற செய்தி, யார் ஒருவர் இந்த அமல் டாக்கரை போல வாஞ்சையாய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இது மிகச்சிறந்த செய்தி. அவர்களுக்கு மாத்திரமே இந்த செய்தி நன்மையானதை கொண்டு வரும். அமல் டாக்கர் 30 வருட காலங்களாக அந்த ஓவியத்தை வரைந்தது நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொன்னால், மைக்கேல் ஏஞ்சலுடைய ஓவியமும் அமல் டாக்கர் ஓவியத்தையும் பிரித்து பார்க்க முடியவில்லையாம். நான் இயேசுவாக வாழ வேண்டும், நான் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். போன வாரத்தில் நாம் கேட்ட செய்தி என்னவென்று சொன்னால், த ஃபால்னஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் வீழ்ச்சி. இந்த படைப்பின் வீழ்ச்சி என்ன செய்தது? சின் செப்பரேட் ஃப்ரம் காட், கடவுளை விட்டு பாவம் நம்மை பிரித்து விட்டது. இப்பொழுது கடவுளோடு கூட இணைய வேண்டும். இன்றைக்கு அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு உடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஒப்புரவாகுதலின் காலம். எல்லாரும் சொல்லுவோமா? ஒப்புரவாகுதலின் காலம். லெண்ட், எ டைம் ஆஃப் ரெகன்சிலியேஷன். இந்த காலங்கள் ஒப்புரவாகுதலின் காலம். லெந்து நாட்களை குறித்து நாம் தபசு நாட்களில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஐயாவின் மூலமாக, அநேக பிரசங்கியாளர்கள் மூலமாக இனி வர்ற காலங்களில். ஆனால் இன்றைக்கு காலை நேரத்தில் ஒப்புரவாகுதலின் காலத்தை குறித்த சில சிந்தனைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் நாம் குறித்து வைத்து கொள்ளலாம். இந்த ஒப்புரவாகுதலின் காலம் என்று சொல்லும் பொழுது, ஒப்புரவாகுதலுக்கு அநேக வார்த்தைகள் உண்டு. நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். கவனமாக கவனித்தால்தான் அந்த வார்த்தை புரியும். ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் சமரசம் செய்தல், இணக்கம் செய்தல், நல்லிணக்கம் செய்தல் என்று சொல்லுவாங்க. பொறுத்து பார்த்தல், நம்மளுக்கு பொறுத்துக எழுதுவ தெரியுமா? அதே மாதிரி பொருத்தி பார்த்தல், ஏற்றுக்கொள்ளுதல், இப்படி அநேக வார்த்தைகள் ஒப்புரவாகுதலுக்கு உண்டு. சேர்த்து வைத்தல், ஐக்கியமாதல். இப்போ ஏன் ஒப்புரவாகுதல் தேவை? போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து விட்டது. இப்பொழுது நாம் ஒப்புரவாக வேண்டும், ஆண்டவரோடு கூட இணைய வேண்டும். நான் பார்க்கும்போது இன்றைக்கி நான் காலையில் நேரத்தில் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். டு ரெக்கன்சைல் இஸ் டு ரினியூ த புரோக்கன் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கு நாம் சில உறவு நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு இருக்கின்றோம்.
ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நிலைகளிலிருந்து நாம் விலகி வந்திருக்கிறோம். இந்த ஒப்புரவாகுதலை குறித்து பார்க்கும்போது 4 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? கிரீக்கில் கட்டலாகோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, கட்டாகே, கட்டலாசோ அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. இந்த 3 கிரீக் வார்த்தைகளும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ரிசீவ் வாட் வாஸ் லாஸ்ட். நாம் எதை இழந்திருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்வது தான் ஒப்புரவாகுதல். 2வது உறவு நிலை. முதலாவது இழந்திருப்பது, 2வது உறவு நிலைகளில் திருப்பி கம்பேக், திருப்பி அந்த உறவு நிலைக்கு நாம் வர வேண்டும். 3வது வேல்யூஸ். நமக்கு இருக்கிற சில மதிப்பீடுகளை இழந்திருக்கின்றோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மக்கிட்ட இருந்த சிறந்த நற்குணங்கள் இப்பொழுது குறைந்து போயிருக்கலாம். அல்லது நிறைவாக இருந்தால் நல்லது, அது குறைந்து போனால் இந்த ஒப்புரவாகுதல் மிக மிக தேவை. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த சிறந்த நற்குணங்கள், அந்த குட் கேரக்டர்ஸ் நம்மிடம் இருந்து போனது என்று சொன்னால் நாம் திரும்பவுமாய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து டு கெட் பேக் த ஹியூமன் நேச்சர். இயல்பு தன்மைக்கு நாம் வர வேண்டும். திருப்பி நாம் எங்கேயோ நின்று கொண்டு இருக்கிறோம். சின் என்கிற வார்த்தைக்கு நேற்று ஜேஎம்சி நடத்தி கொண்டு இருந்த பொழுது, சின்னுனா என்னன்னு கேட்கும்போது பொய் பேசுறது, பொறாமை, கோபம், பிரிவினை, சண்டைகள், கோல் மூட்டி விடுறது, ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒருத்தவங்களை பற்றி பேசுறது, இப்படி நிறைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அவங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, மிஸ்ஸிங் த மார்க். நான் எனக்கு வைத்திருக்கின்ற கோலை விட்டுட்டு, எனக்கு வச்சிருக்கிற ஒரு காரியத்தை விட்டுட்டு, மதிப்பீடுகளை விட்டுட்டு நான் வெளியே போகிறது. ஏன் ஒப்புரவாக வேண்டும்? ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? ஏன் நாம் ஐக்கியமாக வேண்டும்? நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். ஒப்புரவாகுதல் மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஆண்டவர் நம்மோடு கூட விரும்புகிற சில காரியங்களை நம்ம வைத்திருக்கிற பவர் மொழிபெயர்ப்பில் இன்றைக்கி வசனங்களை வாசிக்கலை. நான் ஏபிளா காட்ட கொடுத்துருக்குறேன். திருவிவிலியத்தில் அவங்க வாசிப்பாங்க. அதை நீங்கள் வாசிக்கும் போது சில வசனங்களை கவனமாக கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த திரு வார்த்தைகள் சிலருக்கு தமிழ் வார்த்தை சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. தமிழ் வார்த்தை நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது பயன்படுத்தலாமே, அறிந்து கொள்ளலாமே. இங்கே இருக்கிறது வார்த்தை தான், அங்கே இருக்கிற வார்த்தை எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? மாற்றப்படவில்லை. அந்த வார்த்தை நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. தூய்மையான மனதோடு கூட ஒப்புரவாகுதலை நாம் கண்ணோக்க வேண்டும். அந்த வசனங்களை வாசிக்கும் போது கவனமாக நாம் கவனிப்போம். நான் ஒப்புரவாகுதல் வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே ஒப்புரவாக வேண்டும், எந்த இடத்துல ஒப்புரவாக வேண்டும் என்பதை இன்றைக்கு 3 காரியங்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் காரியம், ஒப்புரவாகுதலின் முதல் நிலை. தொடக்க நூல் ஆதியாகமத்தை நாம் அனைவரும் எடுத்து வைத்து கொள்ளலாம். நாம் வைத்திருக்கின்ற வசனத்திற்கும் அந்த வசனமும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடக்க நூல் ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 45வது அதிகாரம் 1 15 வசனங்கள் உண்டு. அதில் நான் சில வசனங்களை வாசிக்க நான் இப்பொழுது கேட்கிறேன். 2வது வசனத்தை நாம் படிக்கலாம். உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். நல்லா கவனிங்க. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். இங்கே யார் அழுகிறா? யோசேப்பு அழுகிறாரு. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். யார் இந்த சத்தத்தை கேட்டாங்களாம்? எகிப்தியர் இந்த சத்தத்தை கேட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இங்கே தனக்கு தீமை செய்த நபர்கள் தன்னை பார்க்க வருகிற ஒரு சூழ்நிலை. யோசேப்புடைய சூழலை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் வந்த உடனே அவர் செய்த செயலை நாம் பார்க்கிறோம். இந்த சாப்டர் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த தொடக்க நூல் 45வது பிரிவில் இருக்கின்ற திருவசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர் சொல்கிறாரு, 1884 1973 வரைக்கும் வாழ்ந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிகப்பெரிய வேலை என்னன்னு சொன்னால் ஒருவரை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவது அல்ல, துன்பத்திற்குள்ளேயே காப்பாற்றுவது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஒருத்தவங்கள்ட்ட போய் துன்பத்திலிருந்து காப்பாற்றுறது கிடையாது, அவங்க துன்பத்துக்குள்ளே இருக்கும்போது தான் காப்பாற்றணும். அதுதான் இங்கே ஜோசப் செய்கிறாரு. தீமையான காரியத்தை தனக்கு செய்தவர்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நல்லா கவனிக்கணும், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த பண்பு யோசேப்பிடம் இருந்தது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நம்மை பிறர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிகப்பெரிய வேலை என்னன்னு சொன்னால் அவர்களோடு கூட நாம் இணைந்து பயணித்தே ஆக வேண்டும். அது திருச்சபையின் வாழ்வாயிருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாயிருந்தாலும் சரி. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சத்தமிட்டு அழுதாராம். சில காரியங்கள் அவரை பற்றி போட்டு இருக்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தயவுசெய்து இன்றைக்கி மத்தியான நேரத்தில் இந்த 45வது அதிகாரத்தை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் கோபம் காட்டவில்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அவர்கள் மேல் என்ன காட்டலையா? கோபம் காட்டவில்லை. 2வது யோசேப்பு அழுதார். 3வது அவர் செஞ்ச காரியம் என்னன்னு சொன்னால், தானும் உங்களில் ஒரு சகோதரன்றதை மறந்துடாதீங்க. ஆனால் அவர் பொசிஷன் என்ன தெரியுமா? அவருடைய பொசிஷன், அவருடைய நிலை என்ன தெரியுமா? 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே, கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என் தந்தையிட்ட போய் சொல்லுங்க, இங்கே எகிப்து முழுமைக்கும் நான் என்னவா இருக்கேன்? ஆளுநராக இருக்கிறேன். எந்த நிலைமையில் சொல்கிறாரு தெரியுமா? இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய ஃபேமிலியில், நம்மளுடைய சர்ச்சில் கொஞ்சம் பொசிஷன் மேலே போயிடுச்சுன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வேல்யூ வந்துருச்சுன்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு பதவி வந்துருச்சுன்னா, அவங்க அழகாக அவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொறுப்பை கையில் கொடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு என்ன வந்துடும்? லைட்டாக என்ன வந்துடும்? ஆமாம், இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு, நான் ஆளுநர், ஆனால் நானும் உங்களில் ஒருவன். இங்கே எது நம்ம கற்றுக்கொள்வது தெரியுமா? ஒப்புரவாகுதலின் முதல் நிலை விட்டு கொடுத்தல். குறித்து வச்சுக்கோங்க. ஒப்புரவாகுதலின் முதல் நிலை விட்டு கொடுத்தல். நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டும். எதை விட்டு கொடுக்கணும் தெரியுமா? எனக்கு இருக்கின்ற பதவியை, எனக்கு இருக்கின்ற சில பொருளாதார நிலையை விட்டு நாம் கீழே இறங்கி வர வேண்டும். அநேக தடவை யோசேப்பை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? இங்கே நீங்கள் பாருங்களேன், ஏன் அழறார்? ஏன் அவர் ரொம்ப அழணும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 15வது திருவசனத்தை வாசிக்கலாம். 15வது திருவசனம். பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். நல்லா கவனிங்க, தன் சகோதரர் யாவரையும் என்ன செய்து அழுதாராம்? முத்தமிட்டு அழுதார். இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினர். இதன் பின் அவர்கள் அவரோடு கூட என்ன செய்தார்களாம்? உரையாடினர், உறவாடினர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சில கண்ணீருக்கு வேல்யூ இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லை, அந்த கண்ணீரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு அழுதார். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆளுநர் அழலாமா? ஆளுநர் அழுவாரா? இங்கே அவருக்குள்ளே அழுகை கடந்து வருகிறது. இங்கே மெய்யான தெய்வீக குணம். அவர் ஆளுநராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட அந்த தெய்வீக குணம் மாறவே இல்லை. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, எந்த பொசிஷனுக்குனாலும் போங்க, தெய்வீக தரத்தை இழந்து விடாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? எந்த பொசிஷனுக்கு போனாலும் அப்போ தான் நாம் ஒப்புரவாக முடியும். இங்கே எங்கே யாரோடு ஒப்புரவாவது? என்னுடைய குடும்பத்தின் மக்களோடு கூட. இன்றைக்கி
கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் மனைவி எவ்வளவு தூரம் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? மனைவியை எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? கணவனை எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? சொந்த பிள்ளைகளை எவ்வாறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் இந்த காரியத்தை கேட்கிறார். அநேக நேரங்களில் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால என்ன நடக்குது தெரியுமா? நாம் பிரிந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் திருவிவிலியத்தில் எப்பவுமே திருவசனங்களுக்கு மேலாக ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பை மட்டும் வாசிங்கக்கா. 15லிருந்து 21க்கு மேலே ஒன்று இருக்கும். யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி. யோசேப்பு தன் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி. கணவன் மனைவியை இந்த சர்ச்சில் உறுதிமொழி அழிச்சிட்டு, கணவன் மனைவியா இங்கே இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் எல்லா சூழ்நிலையும் நான் சரியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்குள்ள போராட்டங்கள் இருந்தால், ஒப்புரவாகாமல் இருந்தால் இந்த காலை நேரம் நமக்கானது. அதுதான் நான் சொன்னேன். நான் அமல் டாக்கரை போல என்னை சரி செய்ய வேண்டும். நான் பழுது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சரியாக வரைந்து பழக வேண்டும். இன்னும் என் பிள்ளைகளை குறித்த இதே தாக்கத்தை தான் என்னுடைய மனதில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மாற்றிவிடுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் மாறி இருக்கலாம். இன்னும் அதே கண்ணோட்டத்தோடு கூட பார்க்காதீர்கள். நண்பர்கள் மாறி இருக்கலாம், அதே கண்ணோட்டத்தோடு கூட பார்க்காதீர்கள். ஃபேமிலியில் ஒப்புரவாகுதல் மிக மிக இன்றியமையாதது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி எத்தனை ஃபேமிலிஸில், குறிப்பாய் நமக்கு தெரியும், நிறையா பிரசங்கம் கேட்டுட்டோம், கோர்ட்டில் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கிற டைவோர்ஸ் தான் நிறையா. 3 மாதம் ஈஸி ஆயிட்டு. இன்றைக்கி எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. 2 மாதம் போதும் வாழ்க்கை. அடுத்த என்ன தெரியுமா? இந்த ஒப்புரவாகுதல் ஏன் நடக்கலை தெரியுமா? இங்கே பதவி வந்துடுது, இங்கே புகழ் வந்துடுது, என்னை குறித்து நான் நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த உறவு இல்லைன்னா அடுத்த உறவு ஒப்புரவாகவே முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மிக தெளிவாக, நாம் குடும்பத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஒரு காலகட்டத்தில் விரும்பி விரும்பி பழகி உனக்காக நான் எதையும் செய்கிறேன் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட இன்றைக்கு மன நிம்மதியாக வாழ முடியவில்லை. எங்கே ஒப்புரவாகுதல்? ஆண்டவர் கேட்கிறார். ஆகையால் முதல் நிலை, ஒப்புரவாகுதலின் முதல் நிலை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது என்னவென்று சொன்னால் விட்டு கொடுத்தல். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுப்போம். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யோசேப்பு விட்டு கொடுத்தார். எங்கே அழுகை வருகிறதோ அங்கே உண்மையான மன்னிப்பு கடந்து வருகிறது. ராமேன் சொல்லலாமா? யோசேப்புக்குள்ளே அழுகை வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அங்கே உண்மையான மன்னிப்பு இருக்கிறது. அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொண்டால் எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:16 திருவிவிலியத்தில் படிக்கலாம். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரிந்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். அவர்களை என்ன படுத்தினாரா? ஒன்றுபடுத்தினார். அமைதியை ஏற்படுத்துவதற்காக தன் உடலின் வழியாக ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒன்றுபடுத்தினார். இங்கே யோசேப்பு பார்க்கிறோம். யோசேப்பு உண்மையான விட்டு கொடுத்தலின் வழியாக அழுதார். அழுதலின் நிமித்தமாக அங்கே அவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். 2வது இங்கே நம்ம பார்க்கிறோம், முழு உலகமும் பாதுகாக்கப்படுகிறது. இங்கே யாரோடு கூட ஒப்புரவாக்கினார் தெரியுமா? தம் உடலின் வழியாக ஹியூமன் அண்ட் காட், ஹியூமன் அண்ட் நேச்சர். நல்லா கொஞ்சம் கவனிங்க. மனிதர்களும் ஆண்டவரும் இணைவதற்காக, கடவுளும் இணைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை சிதைக்க கொடுத்தார். 2வது காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் நான் சொன்னேன்,
ஒப்புரவாகுதலின் முதல் நிலை விட்டு கொடுப்பது, இரண்டாவது ஒப்புரவாகுதலின் இரண்டாம் நிலை வலிகளை ஏற்றுக்கொள்வது. பெயின். சில வலிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் திருச்சபைக்கு வந்தால் எல்லாம் சரியாக நடக்கும், நான் துதித்து பாடினவுடனே எல்லாம் சரியாக நடந்துவிடும். இல்லை, சில வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் தம்முடைய உடலை சிதைக்க கொடுத்தாளா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சிதைக்க கொடுத்தது நிமித்தமாக என்ன நடந்தது தெரியுமா? நாம் கடவுளோடு கூட இணைந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? நாம் யாரோடு இணைந்திருக்கோம் தெரியுமா? நீங்கள் எப்போவுமே ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது, எப்போவுமே ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் மறந்துடாதீங்க, நான் ஆண்டவருடைய சரீரத்தோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய உணர்வு நிலைகளோடு கூட நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் வில்லியம் பூத். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நரகத்தின் காட்சியை நான் ஒரு நொடி பார்த்துட்டேனா மக்களின் மீட்பிற்காக நான் போராடுவதற்கு தயங்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டா போதும். இன்னைக்கு நரகம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நரகம் தானே இன்னைக்கு படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நரகம்னா என்ன, ஹெவன்னா என்ன? இல்லை. ஏன் ஒப்புரவாகுதல் தெரியுமா? தீமையான அந்த நரகத்திற்கு தயவு செய்து நம்மளுடைய ஃபேமிலி போயிடக்கூடாது, நம்ம கூட பிறந்தவங்க போயிடக்கூடாது, நம்முடைய திருச்சபையில் நம்ம கூட இருக்கிறவங்க போயிடக்கூடாது. வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மி நிறுவனம் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒரு நொடி நீ நரகத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டேனா போதும், நீ மற்றவங்களுக்காக அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவ. ஆண்டவருடைய உடல் பிறருக்காக வலிகளை அனுபவித்தது, மரணத்தை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கும் ஆண்டவரே நான் வலிகளை அனுபவிக்க உதவி செய்யுங்க. எங்கெல்லாம் வலி அனுபவிக்கணும் தெரியுமா? அன்றைக்கி நான் வேகமாக சொல்கிறேன். சில காரியம் பிடிச்சிருக்கும், சரிங்களா? அதை வேணான்னு சொன்னால் நம்மளால் பிடிக்காது, சரிங்களா? வாழ்க்கையில் எப்பவுமே எப்படி வாழலான்னு கிடையாது, இப்படித்தான் வாழ்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைன்னா ஒப்புரவே ஆக முடியாது. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி வாழலாம் என்பதில் வலி இருக்காது. எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி வாழலான்றதில் என்ன இருக்காது? வலியே இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், சரிங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடித்த நபர்களோடு கூட எப்படி வேணால் நான் இருக்கலாம். ஆனால் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தெய்வீக சிந்தனை இன்றைக்கி நம்மளுக்குள்ள டிவைன் மைண்ட் கடந்து வருவதாக. முதல்ல நம்ம யோசேப்பின் மூலமாக, அவரின் மூலமாக எதை கற்றுக்கொண்டோம் தெரியுமா? விட்டு கொடுத்தலை கற்றுக்கொண்டோம். இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னு சொன்னால், ரெண்டாவது காரியம், வலிகளை அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எனக்கு போகத்தான் மீதின்னு சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிறத எடுத்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை போராட்டமாக இருந்தாலும் ரொம்ப நிறைவாய் வச்சிருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். முதல் காரியம் விட்டு கொடுங்க, அந்த ஒப்புரவாகுதல் லேசாக நடந்துடும். வலிகளை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த லெந்து காலம் 40 நாள் மாத்திரம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் சில வலிகளை நான் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டாரோ, அபிஷேகிக்கப்பட்டாரோ, அவருக்கு தெரியும் வலிகள் வரதான் செய்யும். தயவுசெய்து அந்த வலிகளை பொறுத்து கொள்ள வேண்டும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல, போராட்டம் உள்ள வாழ்க்கை. அனுதினமும் நல்லவங்களா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒப்புரவாகுதலோடு, பிறரோடு ஒப்புரவாகி, முதல்ல குடும்பத்தோடு ஒப்புரவாகுதல், ரெண்டாவது கடவுளோடு கூட ஒப்புரவாகுதல். குடும்பத்தோடு, ரெண்டாவது கடவுளோடு, பிதாவோடு கூட ஒப்புரவாக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? தென் அமெரிக்காவில் ஒரு பகுதியில், ஈக்வட்டார் என்கிற பகுதியில் முரட்டு குணம் உள்ள மனிதர்கள் இருந்தார்களாம். அந்த மலை ஜாதி மக்களை யாராலையும் மாற்றவே முடியலை. அப்போ அமெரிக்காவில் இருக்கிற நேட் செயின்ட் என்கிற நபருக்குள்ள
ஆண்டவர் பேசினார், எப்படியாவது போய் அந்த முரட்டு குண மக்கள்கிட்ட போய் பேசிடணும், ஈக்குவட்டாரில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போய் பேசிடணும், ஆதிவாசி மக்கள்கிட்ட பேசிடணும், எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை சொல்லிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான எட்வர்ட் மெக்கன்சி, அதே போல் ஜிம் எலியட், அதே போல் ரோஜர் ஃபுட்ரேன்ட்ட போய் சொன்னாராம். அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டு தங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய், இப்போ உணவு எல்லாத்தையும் கொண்டு போய் கொஞ்ச நாள் விமானத்துலேருந்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். எங்கே? ஈக்குவட்டார் பகுதியில். ஒரு நாள் வந்தது, ஜனவரி 8ஆம் தேதி, குறித்து வச்சுக்கோங்க, 1956 ஆண்டு, ஜனவரி 8, 1956 ஆண்டு அந்த விமானத்தை விட்டு இறங்கி ரொம்ப அன்போடு கூட போய், நல்லா கவனிக்கணும், பேசக்கூட ஆரம்பிக்கலை, போய் நின்றுட்டு அவங்க பொருளை கொடுக்குறாங்க, அன்பை வச்சு 3 பேர்த்தையும் குத்தி அதே இடத்துல கொன்னுட்டாங்க. முட்டாள்தனமான காரியம் இல்லை, போயிருக்காமல் இருக்கலாம்ல. சில நபர்களோடு பேசினா சிலருடைய பார்வையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க நம்மளை இது பண்ணுறாங்கன்னு. இவங்க அம்பை வச்சு எஞ்சிட்டாங்க, அங்கே இடத்துலையே இறந்துட்டாங்க ரத்த வெள்ளத்தில். இன்றைக்கி நான் சொல்லவா, அவங்க ரத்தம் வீணாகவில்லை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கி அந்த ஈக்குவட்டார் பகுதியில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. அங்கே தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சும்மா கிடையாதுங்க, போராட்டமான வாழ்க்கை தான். இங்கே சில வழிகளை அனுபவிக்கணும், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஜிம் எலியட்டுக்கு ஏங்க எப்பயும் போல சஃபிஸ்டிகேட்டடாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல, கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இல்லை, போராட்டமான வாழ்க்கை. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 3வது பகுதி எனக்கு ரொம்ப கஷ்டமான பகுதியாக இருந்தது. இந்த பகுதியிலிருந்து எப்படி தலைப்பை எடுப்பது அப்படின்ற ஒரு காரியம் எனக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியம் நான் சொன்னேன், முதல் காரியம் நான் விட்டு கொடுத்தல் தான் ஒப்புரவாகுதலினுடைய முதல் நிலை. 2வது வழிகளை பொறுத்து கொள்ளுதல். சரிங்களா? வாழ்விளக்கவும் தயாராக இருக்கணும், சாகணும்னா செத்து தான் ஆகணும் ஆண்டவருக்காக, ஜிம் எலியட்டை போல். 3வது இங்கே எதை சொல்லுவது? அங்கே 10வது திருவசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது 6வது திருமொழியும் நம்ம வாசிக்கணும், அப்போனா தான் புரியும். 6வது திருமொழி, யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. போதும்க்கா. அங்கே நீங்கள் பார்க்கும்போது தூய்மை சடங்கு, ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்லணும்? ஏன்னா ஒப்புரம் வாங்கணுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா யூதர்கள்? நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இப்போ இங்கே ஓல்ட் டெஸ்டமெண்ட் எழுதப்பட்டிருக்குது. யூதர்கள் இங்கே என்ன போட்டிருக்கோன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படின்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தானே போட்டிருக்கு? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமை, அங்கே தூய்மைப்படுத்துகிற நிகழ்வு. ஏன் தெரியுமா? கடவுளோடு கூட ஒப்புரம் வாங்கணும்னா கட்டாயம் பலிகளை செலுத்தணும். பலிகளை செலுத்தணும்னா என்ன அங்கே சிந்தப்படும் சொல்லுங்கள்? பிளட், ரத்தம். இங்கே திராட்சை ரசம். எனக்கு காலையில் ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே யாருடைய ரத்தம் சிந்தப்படுவதை ஆண்டவர் முதல் அற்புதத்திலேயே செஞ்சு சொல்லிட்டாரு தெரியுமா? தரமான ரசம் என்பது எது தெரியுமா? தரமற்ற ரசம் என்பது எது தெரியுமா? ரெண்டையுமே கற்றுக்கொள்ளணும். இங்கே தரமற்ற ரசம் என்பது மோசையின் கட்டளைகள் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டாங்க. மோசை ஒன்று சொன்னால் இவங்களுக்காகவே பரிசேயரும் வேத பாரகர்களும் நிறைய சட்டங்களை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். இதுதான் தரமற்ற ரசம். நமக்கென்று சில பாரம்பரியத்தை வைத்திருக்கிறோமா? சில நேரங்களில் அது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம்ல, ஐயாவின் மூலமாக அடுத்த தலைமுறையினருக்காக காரியங்கள். இது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இங்கே தரமான ரசம் என்பது என்ன? ஆண்டவருடைய வளமான வாழ்வு நிறைந்த அனுபவங்கள்.
இங்கே நான் எதை போடலான்னு யோசின்னு சொன்னால், வளமான வாழ்வை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல். இவ்வளவு நாள் நீங்கள் தரமற்ற ரசத்தை குடிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் தரமற்ற காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு என் ஆண்டவர் அவரோடு கூட நான் ஒப்புரவாகிறேனோ, பிற மக்களோடு கூட ஒப்புரவாவதற்கு அவரிடம் இருக்கின்ற அவருடைய தூய்மையான இரத்தத்தின் வழியாக வருகிற அந்த வளமான வாழ்வை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வளமான வாழ்வை பிறருக்கு கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் என் வேலை வரலை, என் வேலை வந்துருச்சு, இப்போ நான் செய்கிறேன். நீங்கள் போய் குடிக்கும் போதெல்லாம் நினச்சிக்கோங்க, என்கிட்ட வளமான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதை குடித்தா தாகமே வராது. ஜீவ அப்பம் நானே. அப்போ ஒன்று தெரியுமா, கிறிஸ்டியன்ஸ்குள்ள தரமான வாழ்க்கை இருக்குது. அந்த தரமான வாழ்க்கையை எடுத்து எல்லாரும் சாப்பிடணும். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? இவ்வளோ நாள் இதை போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இவ்வளோ நேரம், ஆனால் இப்போ தரமான காரியம் நடந்துருச்சு. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தரமானதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான ஒப்புரவாகுதல். குடும்பத்தோடு ஒப்புரவாகுவோம், தேவனோடு ஒப்புரவாவோம். மூன்றாவது, தரமானதை பிறருக்கு கொடுத்து பிறரோடு ஒப்புரவாவோம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் தாமே நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். தேவனுடைய பிரதான கிருபையினாலே ஒரு புதிய தபசு காலத்தை காணும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a டைம் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். நமக்குள்ளாய் நாம் ஒரு ஒப்புரவாக வேண்டும், மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு காலையில் நாம் கற்றுக்கொண்ட காரியம், நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் சில வலிகளை சுமந்துதான் ஆக வேண்டும். நலமான ரசங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்து, ஆண்டவரே, இந்த தபசு காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தியிலே நாங்கள் கேட்ட வண்ணமாய் நரகத்தின் காரியத்தை ஒரு நொடி பொழுது நான் பார்த்தால் வாழ்நாளெல்லாம் துடிப்போடு கூட நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று சொன்ன பக்தனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அந்த பள்ளத்தாக்குக்குள் கடந்து விடாதபடியும் பள்ளத்தாக்குக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசலிலே நாங்கள் நிற்கத்தக்கதாக ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கால் ஊன்றி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இருதயத்தின் தேவைகள், இருதயத்தின் வாஞ்சைகள், உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்கள், மனக்குமுறல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வாக்கு தத்துவத்தின்படியாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும், உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மையானதை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நல்ல அருமையான ஒரு தங்க காணிக்கை வைத்த குடும்பத்திற்காகவும் அதை மனமகிழ்ச்சியோடு ஏலத்தில் எடுத்துக்கொண்ட குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் மூலமாய் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். ஒருவர் வைத்த சமாதானத்தின் காரியங்கள் அடுத்த குடும்பத்திற்கு செல்லும்போது அது அவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. அன்புள்ள தகப்பனே, சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. கடந்த நாட்களில் ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டு சுகமடைந்து வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். அவருடைய பலவீனத்தின் படுக்கையை மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிறவர்கள், பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் வாழ்விலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று சொல்லி கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நான் உனக்கு முன்பதாய் சென்று நன்மையானவைகளை வாய்க்கச் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைப்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்காய் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறித்து நாங்கள் பரிதபித்துக் கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி துயரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குறிப்பாய் எங்கள் திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், கடலிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கப்பலிலே 6 மாதம் பிரயாணம், 8 மாதம் பிரயாணம் என்று சொல்லி கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, வெளிநாடுகளில் படித்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய படிப்புகளை ஆசீர்வதித்து நன்மையாய் திரும்பி வர கிருபை தருவீராக. இந்த நாளில் கண்ணீரோடும் வேதனையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் சமாதானப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.